சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீச்சாவில் சந்திக்கிறோம். இன்றைக்கு என்ன காட்ட போகிறோம் உங்களுக்கு சொல்லிங்கன்னா, ரீச்சாவில் வந்து மாதுளை தோட்டம். இந்த வருஷம் மாதுளையை வந்து மக்களுக்கு பழமாக கொடுக்கணும் அந்த ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நாளும் வந்து 2 வருஷத்துக்கிட்ட வர்ற பூ எல்லாத்தையும் கண்டு சமைக்கிறதா பிடுங்கி மரத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது சொல்கிறதில்ல அத்திவாரம் நல்லா இருக்கணும், பேஸ்மெனை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும், இல்லைன்னா எல்லாம் பிழைச்சிட்டு வரணும். அது மாதிரி இப்போ பேஸ்மெனை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி வச்சு ஒரு மரத்தின் அடி கட்டியில் ஒரு காட்டுங்காப்பு மரம். இது வந்து நிறைய கிளைந்தால மொத்த தடியை நட்டது. இப்போ இந்த மொத்த தடியை வந்துட்டுது. இந்த தடியை வந்து மொத்தமாக்குறதுக்கும் இந்த மரத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுறதுக்காகவும் தான் 2 வருஷமாக இதை வந்து காய்க்க வைக்காமல் பூக்களை பிடுங்கி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு 4 கிழமைக்கு முதல் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டி மரத்தை மொட்டை அடிக்கும். இலையெல்லாம் கட் பண்ணி 2 ஒரு நேரம் ஒரு சேப்புக்கு கொண்டு வந்தது. அதுலேருந்து காயை உருவாக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கட் பண்ணினதுக்கு பிறகு தப்பண்ண திரும்ப முளைச்சி இப்படி வந்து எல்லாமே சடைச்சி 2 வந்து இப்போ என்ன செய்யறோம்னு சொல்லிட்டோம்னா, இந்த சைக்கால போகிற இந்த கிளைகளை வந்து கட் பண்ணிங்க. ஏன் கட் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா, இதில் வந்து இந்த காயல் விதைக்குள்ள அந்த இதில் நுனியில் வந்துச்சுன்னா அந்த மரம் வந்து முறிஞ்சிடும். அப்போ அதனால் என்ன செய்கிறோம், இந்த மேலதிகமாக நிற்கிற இதில் வந்து கட் பண்ணி அதை கட் பண்ணிக்கல அந்த மரத்தில் இருந்து ஒரு 3 இதழ் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் முன்னுக்கு விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் வர காயை வந்து இந்த கட்டு வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கான வேலை தான் இப்போ நடந்து இருக்கிற பாருங்க. பிள்ளைகளங்கால் வந்து எல்லாம் கட் பண்ணினா உங்களோட மரத்தையும் நீட்டாகி எடுக்கணும். உங்களுடைய மரத்தை வந்து கனகாலத்துக்கு கொண்டு போகலாம். இப்போ இது எத்தனை 30 வருஷமா, எத்தனை வருஷம் நிற்கும், எத்தனை வருஷம் கோதேஷ் நிற்கும்? இது 25 வருஷம் இதில் இருந்து நீங்கள் பலன் எடுக்கலாம். ஆனால் 25 வருஷம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வடிவாக பராமரிக்கணும். அது ஒவ்வொரு வருஷமும் காயலின் சைஸுகள், காயலின் டேஸ்ட்டுகள் எல்லாமே கூடிக்கொண்டு போகும். இது முதலாவது முறையாக இங்கே வந்து நாங்கள் இப்போ இந்த வருஷத்துக்கு செப்டம்பர் மாதம் அளவில் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கூடை தருவோம். கூடைக்கு மாதுளம்பழத்தை பிடுங்கி கொண்டு வந்து வெயிட்டை போட்டு காசை தந்துட்டு கொண்டு போய் சாப்பிட வேண்டியதான். சரிதானே? தயாராகிருங்க. இன்னொரு வீடியோவில் வளர்ந்ததுக்கு பிறகு பெருசாக வந்ததுக்கு பிறகு பிடுங்கிக்கல விற்க சாப்பிடக்க எல்லாத்துக்கும் வீட்டை போகிறது ரெடியாக இருக்கிறோம். இவ்வளவுமே மாதுளம் தோட்டம் தான். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாதுளைகள் நிற்குது. அதனபடியாக தாராளமான மாதுளம்பழத்தை ரீச்சாவில் பெற்றுக்கொள்ளலாம். இதுதானே மீண்டும் இன்னும் ஒரு பிகே ரீச்சா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம், பாய்.